இப்ப என்ன, நீ ராகவ் கூட சேர்ந்து வாழணும், அவ்வளவுதானே? நீ ராகவோட மனைவியா நம்ம வீட்ல வாழ்வ. அதுக்கு நான் பொறுப்பு. என்ன பாடுபட்டாவது அந்த ஸ்ரீஜாவை வீட்டை விட்டு வெளிய தள்ளி உனக்கும் ராகவுக்கும் நான் கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். போதுமா? அக்கா, ஏற்கனவே கல்யாண விஷயத்துல அத்தை உன் மேல கோவமா இருக்காங்க. இப்போ அசோக் விஷயத்துல தப்பா ஏதாவது நடந்தா உன்னோட வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சியாக்கா? ஹே, நான் உன் அக்காடி. எனக்கு என்னோட வாழ்க்கைய பாத்துக்க தெரியும். எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் எந்த ரிஸ்க் வேணாலும் எடுக்க தயாரா இருக்கேன். உனக்கு புரிஞ்சுதா? இங்க பாரு, திரும்ப இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுக்க மாட்டேன்னு முதல்ல எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. அக்கா, என்ன நடந்தாலும் இனிமே இப்படி பண்ண மாட்டேன்க்கா, இது சத்தியம். இல்ல எனக்கு புரியல. நீ என்ன சத்தியத்தை குடோன்ல வச்சிருக்கியா? அப்படியே யாரு கேட்டாலும் வாரி வழங்குற? இல்ல விஷால், நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குது. இத பாரு, நான் புரிஞ்சுதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அசோக் வர்ஷினி கல்யாண விஷயமா நீ எந்த பிரச்சனையும் பண்ண கூடாதுன்னு சொல்லிதானே அம்மா சத்தியம் கேட்டாங்க. அப்பவும் நீ சத்தியம் பண்ண. ஆமா. இப்போ வர்ஷினிக்கும் ராகவுக்கும் கல்யாணம் நடக்கும்னு வர்ஷினிக்கு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்க. ஐயோ விஷால், அவ விஷத்தை குடிச்சிட்டு ஹாஸ்பிடல்ல கிடக்குறவ கிட்ட வேற என்ன பண்ண சொல்ற? இசை, நீ ஏன் அவசரப்பட்டு எந்த முடிவும் பண்ணாத இசை. அங்க என்னடான்னா அம்மா கிட்ட அசோக்குக்கும் வர்ஷினிக்கும் நடக்க போற கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்றேன். ஆனா இங்க வர்ஷினி கேட்கும்போது உனக்கும் ராகவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு அவகிட்ட ப்ராமிஸ் பண்றேன். இதுல எது நடக்க போகுது எனக்கு ஒண்ணும் புரியல இசை. ஒரே குழப்பமா இருக்கு. இங்க பாரு இசை, அதுவும் இல்லாம நீ அவசரப்பட்டு இதெல்லாம் பண்ணனா உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பதான் பாப்பாங்க இசை. அதுதான் அந்த ஸ்ரீஜாவோட பிளானும் கூட. அவசரப்பட்டு முட்டாள்தனமா எதுவும் பண்ணிடாத விஷால். இன்னைக்கு நான் பண்ணது முட்டாள்தனமா இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் நான் இந்த வீட்டை விட்டு போய் தானே ஆகணும். ஹே சாரி, நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்ல எதுவும் சொல்லல. இங்க பாரு, நீ என்ன ஹர்ட் பண்றதுக்காக சொல்லலங்கிறது புரியுது. ஆனா எதுக்காக இவ்ளோ சத்தியம்? விஷால், எனக்கு ராகவும் வர்ஷினியும் இந்த வீட்ல கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும்தான் முக்கியம். அந்த ஸ்ரீஜாவை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும். நாங்க வந்திருக்கிறது கோயில் காரியத்துக்கு. இந்த மாதிரி பொய் சொல்லி நகை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்பிக்கை இருந்தா கொடுங்க, இல்லைன்னா விடுங்க, நாங்க கிளம்புறோம். என்ன உங்களுக்கு பெருசா கோவம் வருது? பொது காரியம், கோவில் திருப்பணி, அது இதுன்னு வசூல் பண்ணி அந்த காசை ஆட்டையை போடுறது இப்பெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியாயிருச்சு. எல்லாம் நாங்க பேப்பர்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். நீ ரொம்ப தப்பா பேசுறமா. நாங்க அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது. எல்லாரும் இப்படிதான் சொல்றாங்க. சாமி பேரை சொன்னா ஈஸியா ஏமாந்துருவோன்னு சொல்லி பிளானா போடுறீங்க. ஷூ. யோ, இதுக்கு தான் கிளம்பும் போதே போன் பண்ணிட்டு போலாம்னு சொன்னேன். ஐயா, அம்மா வாக்கு கொடுத்துருக்காங்க, நகையை செஞ்சு கொடுத்துருவாங்கன்னு சொன்னேன். ஐயா, இங்க என்னன்னா மரியாதை இல்லாம பேசுறாங்க, நம்மள எல்லாம் ஃப்ராடுங்கறாங்க. ஐயோ, இதெல்லாம் தேவையா? என்ன? இன்னும் 2 நாள்ல கும்பாபிஷேகம் வச்சிருக்கோம். சாமி நகைக்கு எங்க போறது? இல்ல, உங்க பேச்சை நம்பி கிளம்பி வந்த பாருங்க. கோவில்னு சொன்னா எங்க அத்தை நகையை கொடுத்துருவாங்கன்னு தெரிஞ்சு அவங்க இல்லாத நேரமா பார்த்து எங்க கிட்ட பேசி நகையை வாங்கலான்னு வந்தீங்களா? அதெல்லாம் நடக்காது. உங்கள மாதிரி எத்தனை ஃப்ராடுங்களெல்லாம் நாங்க பாத்திருப்போம். ஒழுங்கா நீங்களா போறீங்களா இல்ல போலீஸ கூப்பிடவா? என்னங்க இவங்க கிட்ட பேசுறதே நமக்கு அசிங்கமே. சாமிக்கு நகை போடுறேன்னு வாக்கு கொடுத்தாங்கல்ல, சாமியை பாத்துக்கோ. வாய்க்கு வந்தது பேசுறீங்க. ஐயா இருங்க, ஐயா இருங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ். ஐயா நீங்க எல்லாரும் கோச்சுக்காம கொஞ்சம் இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். இல்லம்மா, நாங்க ஊர்ல மரியாதையோட வாழ்றவங்க. இந்த பொண்ணு ரொம்ப தரக்குறைவா பேசுது. ஐயா கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவங்க பேசுறத விடுங்க. எனக்காக கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். இந்தாங்க ஐயா, இதுதான் அம்மா கோயிலுக்கு போடுறேன்னு சொன்ன நகை. ஏய் செய்தாங்க. என்ன பண்ற நீ? பார்த்தா தெரியல, அத்தை கோவிலுக்காக போடுறேன்னு சொன்ன நகையை நான் இவங்க கிட்ட கொடுக்க போறேன்.
கோவிலுக்கு நகையை போட போறேன்னு அத்தை உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்ல, அப்புறம் எந்த நம்பிக்கையில இந்த நகையெல்லாம் அவங்களுக்கு எடுத்து கொடுக்குற? என் அத்தை மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கையில சொல்றேன். இவதான் இந்த வீட்டோட மூத்த மருமக. அவ நகையை கொடுக்க வேணாம்னு சொல்லும்போது நீயா கொண்டு போய் கொடுக்கற? கும்பாபிஷேகத்துக்கு அத்தை நகை கொடுக்கறதா வாக்கு கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்த வாக்க நாம தானே நிறைவேத்தணும். ஏய், இப்ப அண்ணி என்ன வெளிநாட போயிருக்காங்க, அவங்க திரும்ப வரட்டும். அவங்க இல்லாம நீ இந்த மாதிரி நகையெல்லாம் கொடுக்க கூடாது. இது சாமி காரியம், யாருக்கும் விருப்பம் இல்லைன்னா நகையை தர வேணாம். இல்ல, அதான் அவரே சொல்லிட்டாரு. நீ நகையை உள்ள கொண்டு போ. முடியாது. அத்தை இவங்க சொன்ன கோவில் பேரை சொல்லி நகைய போன்ல ஆர்டர் பண்ணத நான் கேட்டேன். அத்தைய நம்பி சாமி காரியத்துக்கு வந்தவங்கள வெறும் கையோட அனுப்புறது முறை இல்ல. ஐயா, நீங்க வாங்கிக்கோங்க ஐயா. இல்லம்மா, இவங்க 2 பேரும் வேணான்னு சொல்றாங்களம்மா. அவங்க ஏதோ புரியாம பேசுறாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. இந்த நகை எங்க அத்தை அம்மனுக்கு கொடுக்கற காணிக்க. இது கொடுக்காம விட்டா அது தெய்வ குத்தம் ஆயிடும். மனுஷங்களுக்கு வாக்கு கொடுத்தாலே அத மீறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எங்க அத்தை. இது அவங்க தெய்வத்துக்கு கொடுத்த வாக்கு. இதை நிறைவேற்றியே ஆகணும். தயவு செஞ்சு மறுப்பு சொல்லாம இதை நீங்க ஏத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க ஐயா, வாங்கிக்கோங்க. ஓம் சக்தி. இன்னைக்கு அவங்க வந்த உடனே நகையை கொடுத்தீங்கல்ல, அதுக்கு அம்மா அவங்க மேல கோவப்படுவாங்களோன்னு பயமா இருக்கு அண்ணி. ஸ்ரீஜா அண்ணியும் சிந்தாமணி அத்தையும் இத பத்தி என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அத நினைச்சாலும் ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. ஒருவேளை அம்மா வந்ததுக்கு அப்புறம் அந்த நகையை கொடுத்துருக்கலாமோ? என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அண்ணி, பயமா இருக்கு. அதெல்லாம் நீ யோசிச்சு. இங்க பாரு ஸ்ரீஜா, இன்னைக்கு அண்ணி வந்த உடனே இந்த இசைய கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள போறாங்க. அவ பண்ண காரியம் அப்படி. ஆமாக்கா, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து இவ்ளோ நேரமா காணுமே. ஐயோ, எனக்கு தொலைய பிடிச்சிரு போல இருக்கு. அக்கா, வந்துட்டாங்க. ஏய், நீ இங்க இரு, நான் போறேன். அண்ணி, அம்மா வந்துட்டீங்களா? நீங்க இல்லாத நேரத்துல இந்த வீட்ல என்னென்ன கொடுமை நடந்தது தெரியுமா? ஏன் சிந்தாமணி நாங்க வந்ததும் மறந்துமா புலம்பிக்கிட்டே இருக்கு? இந்த சிந்தாமணிக்கு அறிவுன்றதே கிடையாது. இருக்காங்க. அத்தை, அந்த இசைக்கு அவதான் இந்த வீட்டோட எஜமானின்னு ஒரு நினைப்பு இருக்கத்த. நாங்க அவ்வளவு தூரம் சொல்றோம், இங்க பேச்சு மதிக்கவே இல்லத்த. ஆமா அண்ணி, வயசுல மூத்தவனா, என் பேச்சு கூட அவ மதிக்கல. ஆமாத்த, வந்தவங்க யாருன்னு தெரியாம இசை உங்க ரூமுக்கு போய் அவ்வளவு நகையையும் நாங்க சொல்ல கேட்காம தூக்கி கொடுத்துட்டா.